சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அடுத்து என்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஒரு உயரத்துக்கு கொண்டு போன ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா டி.கே. அருண்குமார், DS Max CEO அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டு வரலாம். அது இன்னைக்கு காலகட்டத்திலையும் நான் தொடர்ந்து ஒரு இயக்குனர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த திரைப்படத்துல சாவித்திரி திரைப்படம் மூலமா அதுக்கு காரணமே அவருன்னு கூட சொல்லலாம். சின்ன கொஸ்டின் ஆக்சுவலா வந்து இந்த சாவித்திரின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா அந்த 3ங்கிறது வந்து ஆக்சுவலா சாவி +3 அப்படின்றதுக்காக அந்த 3 வச்சிருக்கீங்களா? அதனால வேற எதுவும் காரணம்? சாவி +3 அப்படிங்கிறதுக்காக அந்த சாவித்திரி வச்சிருக்கேன். சாவியோட சாவி +3 சாவித்திரி. அது 2 கதாநாயகனும் ஒரு வில்லனும் கூட சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். நான் அந்த 3 பார்த்தா ஒரு முக்கோண காதல் கதையா இருக்கலாமோ அப்படின்னு நானே வந்து அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரியா. ரூம் போட்டு யோசிப்பீங்களோ? கண்டிப்பா நிச்சயமா. ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க ரமேஷ். சொல்லுங்க. ஆமாங்க. காதல் கலந்த ஒரு குடும்ப சித்திரமா இருக்கும். சொல்லுங்க. நீங்க வந்து இந்த கதையை சொல்லும் போது எப்படி உங்க மனசு ஒத்துப்பாங்களா இல்ல எப்படி? இந்த கதையை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல போல யதார்த்தமா வந்து ப்ரொடியூசரே என்கிட்ட வந்து கிடைச்சு அவர்கிட்ட சொல்லப்பட்ட கதை தான் இது. நாங்களும் உங்க கதையை கேட்கிறேன் சார். ஆஹா. அது வந்து எனக்கு எப்படி அதை வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஓகே. அதான் சார் வந்து அது நீங்க இயக்குனர் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல தொடர்ந்து நிச்சயமா முயற்சி பண்ணுங்க ரமேஷ். நிச்சயமா வெற்றி உண்டு. சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா எடுங்க. உங்களுடைய முயற்சி வீண் போகாது. முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நான் உங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள உங்களுடைய நம்பரை வந்து நான் கலையகத்துல பார்த்து வச்சிருக்கேன். ஓகேவா? நன்றி ரமேஷ். சூர்யா ரொம்ப பயங்கரமான ஷோ போயிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக நம்ம வேற ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ வந்து கொஞ்ச நேரம் ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சோ சூப்பரான ஒரு பாட்டு பார்க்க போறோம். பாட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்க்க போறோம். இந்த மூவில ஆக்ட் பண்ற பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பார்க்க போறோம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்க்க போறோம். சோ வந்துட்டே இருக்க சூப்பரான சாங். இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குண்ணா. கற்றுக்கக்கூடாத விஷயம்லாம் நிறைய கற்றுனுருக்கேன். டேரக்டர் பாலா சாரால ரொம்ப விஷயம் கற்றுனுருக்கேன். சொன்னோன்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே. அந்த ஃபிலிம் அதாவது நீங்கள் வேறு லாங்குவேஜில் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபிலிம்ஸை விட இந்த ஃபிலிம் வந்து அதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது வித்தியாசம். எது வந்து உங்களுக்கு வந்து அது ஓகே, எது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த படத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு குஷியாக இருந்துச்சு இந்த ஷூட்டிங். இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். இந்த படத்தில் வந்து நீங்கள் பேசின ரொம்ப உண்மையா மிரண்டாதீங்க. அவர் பார்க்கறது தான் இல்லை. ஆனால் உண்மையே குழந்தையா இருங்க ஏமா அப்படி பேசாத. நீயே பேசி கேள்வி. ஆமா யோசிச்சுங்களா சொல்லலாமா அவருக்கு நீங்க படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்சுவலாக வந்து வில்லன்றதெல்லாம் ரொம்ப வந்து ஹார்ஷாக நிறைய டைலாக்ஸ்லாம் பேசியிருப்பீங்க. அது ஏதாவது மறக்க முடியாத டைலாக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நம்மளும் இந்த மாதிரி டைலாக்லாம் நமக்கு அது மாதிரி பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் ஏதோ பேசுனதில்ல. இருக்குது டைலாக். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரியல் லைஃப்ல வந்து அவர் பேசுறது உண்மையாக நீங்கள் சொல்ல மாதிரி அவர் பேச சத்துன்னு வெளியில் வர மாட்டேங்குது. நீங்க போடுற சண்டையில நம்ம காலரை மறந்துடாதீங்க. ஓகே சார். காலர் வெயிட் பண்றாங்க. ஓகேவா? ஹலோ வணக்கம். வணக்கம். யாருங்க? சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என்னங்க? ஹோட்டல் ரிசார்ட். சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? பிரகாஷ். எப்படி இருக்கீங்க? அதான் தெரியுதா நீ? மார்வெஸ்ட்ல இருக்கு. ஆமா. சரி, எப்படிங்க சொல்லுங்க.
பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ். பிரகாஷ் நீங்க ஏதாவது சார்ட்ட கொஸ்டின் கேளுங்க. சார் பாட்டு பாட சொல்லுங்க. டான்ஸ் ஆடவா? அவ்வளோ சார். ஓகே, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல பிரகாஷ். விடுங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இந்த இங்கே வந்து ஃப்ரீயாக ஜாலியாக பேசுறீங்களா? அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கேஷுவலாக இருக்குங்களா? அதெல்லாம் 24 ஜாலியாக தான் இருப்பாங்க. 24 hours. தூங்க தவிர அப்படியாக இருக்க முடியாது. ஏன்னா மனசு எவ்வளோ இளமையாக இருக்கோ, மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ, 3 ஒன்று தான் சார். சரி, சொல்ல வேணாமா? சரி சொல்லுங்க. அது இளமையாக இருப்போம், ஜெயிப்போம், சாம்பார். உங்களுக்கு எனக்கு முடிஞ்சா முடியலையா? இந்த நகை இந்த அக்கா ரோட்டு பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்க. சரி, அது உடனே உட்கார வச்சுக்கலாம். என்ன பேர் அவங்க? சூர்யா. எனக்கு புரியல. சூர்யா எதுக்கு பொம்பளை வைக்கிறாங்க? ஆமா, அந்த சூர்யா தான் Yeah. ஆக்சுவலாக ஒரு மேலோட அதை பத்தி ஒரு 10 டென்ட்டை போட்டு விளக்கமா வேற எங்கேயாச்சும் பேசலாம். விஷயத்துக்கு வருவோம். ஓகே, கோபுறாரு. இல்ல இல்ல கேளுங்க. டாக்டர் சார் சொல்லி கேளுங்க. ஓகே சார். அண்ட் இந்த ஃபிலிம் இருங்க, என்ன எப்படி செலக்ட் பண்ண இருக்காருங்க? ஆமா சார், அது முக்கியமான ஆக்சுவலாக வந்து நான் ஒரு முக்கியமா இந்த படத்துக்கு கேளுங்க. முக்கியம் தான் சாரை வந்து செலக்ட் பண்ணதுக்கான காரணம் சார். செலக்ட்னு சொல்றதோட அவர் ஒரு நடிகனை பார்க்கல. அவர் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். ஒரு 7 வருஷ காலமா அவர் நண்பர். அந்த கதைக்கான அவருடைய அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நடிகரை நான் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு கூட சொல்லலாம். அது தனிப்பட்ட முறையில் ஆடிஷன் வச்சு சாப்ளின் பல்லாக்கு தான் கொடுக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அந்த கதைக்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்ததுனால அவருக்கு நான் கொடுத்தேன். சாப்ளின் சார் வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் கரெக்டாக அதை வந்து அப்படியே டெலிவரி பண்ணுறவர். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த படத்தில் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? சாரோட ஆக்டிங் வந்து அதாவது சொல்லுவாங்க, ஒரு விளம்பரம் கூட பார்த்துருப்பீங்க, நல்லியின் பெருமை சொல்லி தருவதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீனு. ஓகே. ஹீரோ சிவா நானும் ஆக்ட் பண்ணேன். அந்த தான் லவ் பண்ண பொண்ணவே வந்து அவர் வந்து கிளைமேக்ஸில் வந்து விட்டுருவார். எங்கே சார்? தெரியாது, விளண்ட சொல்லிட்டு மர்டர் பண்ணிடுவார். எஞ்சி பார்த்தா அந்த பொண்ணு தான் அங்கே கிடப்பா. அப்போ அழுகணும், அவர் அழுகணும், அவர் பூசு. நானும் பழசு இருந்தாலும் மறக்கல. ஆனால் வந்து எங்கே எடுத்தோம்னா ஒரு மாங்காய் தோப்பில் ஒரு தோப்பு பக்கம் எடுத்தோம். அப்போ அந்த அந்த ஒரே ஸ்டெடிகம் தான் கேமராமேன். அந்த கேமராமேன் நதீம் ஸ்டெடிகம் வந்து சுற்றிட்டே இருக்கு. டோட்டல் விக்னேஷ், நீ மெதுவா போட்டு வாங்க பாக்குறேன். நீ இப்பயே கதை சொல்ல சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து திரைப்படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க, இங்கேயே முற்றிலும் போயிடலான்னு பாக்குறாரு மெதுவா. இல்ல நீங்க நேற்று கண்ட கனவு தானே சார் இது? இல்லை, அந்த ஒரு சீன்ல அதிகமா ஆக்ட் பண்ணது நான் தான், மிஸ்டர் ஹீரோ. சரி, நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். வியூவர்ஸ்க்கு என்ன கேட்போம். கரெக்டாக கால் கட் ஆயிடுச்சு சார். ஓகே, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஆக்சுவலாக வில்லன் சார் கால் வரும். என் டயட்டு பயப்படுறாரு, கதை சொல்லுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டைரக்டர் சார்ட்ட பேச போறீங்களா, நம்ம சாப்ளின் சார்ட்ட பேச போறீங்களா, இல்ல வில்லன் சார்ட்ட பேச போறீங்களா? அருண் சார்ட்ட பேச போறீங்க. நீங்க யார்கிட்ட பேச போறீங்க? பேர் என்னங்க? என்னுடைய பேரு கும்பகோணத்துல, நான் கீரனூர்ல இருந்து செம்மொழி பக்கம் கீரனூர்ல வீரமொழி பேசுறேன் சார். சொல்லுங்க வீரமணி. நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா நல்லா இருக்கும் ஐயா. சாவுத்தின்னு ஒரு படம் ஒண்ணு குழந்தை நண்பர்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிச்சயமா வரவேற்கணும் ஐயா. சொல்லுங்க. நடிகர்கள் நடிகைகள் அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நிச்சயமா பேசுங்க. யார்கிட்ட பேச விருப்பப்படுறீங்க? நடிகர்கிட்ட பேசணும், அதனுடைய கதாநாயகன்கிட்ட பேசணும். இதுக்கு முன்னாடி பேசினா எங்க போயிருந்தீங்க நீங்க? நான் வெளில இருக்கேன் சார். நான் டிவி டிவி பார்க்கல, ஃப்ரெண்டுங்க போன் பண்ணி சொன்னாங்க. அவர் கிளம்பிட்டாரு. நைட் அண்ட் டே ஷூட்டிங் நடக்கிறதுனால அவர் கிளம்பிட்டாருங்க. வில்லன் பேசுங்க. பக்கத்துல அங்க பாருங்க, அவர்ட்ட பேசுங்க. வில்லன் கிட்ட பேசுங்க சார். மேடம் வில்லன் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வில்லன் சொல்லுங்க சார். அத பேசுங்க. சொல்லுங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது உங்க ஃபர்ஸ்ட் படங்களா உங்களுக்கு வில்லன்? இல்லை, இதுக்கு முன்னே பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஃபிலிம். இந்த என்ன படம் சார் பண்ணிருக்கீங்க? அது கன்னடா படம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அப்படிங்களா? சரி சார். அடுத்தடுத்து உங்களுக்கு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னா சொர்க்கம் என்றாலும் நம்ம ஊரை போல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி
தமிழ் மண் எல்லாருமே வாழ்த்தான் பல பேர் 10 படம் சொல்றீங்க தமிழ்ல உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மண்ண என்னைக்கு யார் நினைச்சோம், தமிழ் மண்ண நினைச்ச ஒரே ரஜினிகாந்த். அவருடைய படம் வெற்றி பெற நிறைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பருங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிச்சமான பாட்டு வெள்ளக்காரத்துறையில இருந்து காக்கா மூட்டான்னு ஒரு பாட்டு அதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்டுங்க தரபோச்சு திராவணமணிய தரவணம் எல்லாருக்குமே அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ. நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயத்த கூட சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள் வெற்றி மாலையை கூட நம்முடைய சாவித்திரி டீமுக்கு அனுப்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றேன், வந்து தமிழ் சினிமா வந்து 82 கண்ட்ரிக்கு வந்து போகிற ஒரே விஷயம் தமிழ் சினிமா தான். 82 கண்ட்ரி உலக லெவலில். மொரீஷியஸ் தீவு பார்த்தீங்கன்னா 40 தமிழ் வாழ்ந்துட்டுருக்கான். அங்கே இந்த படம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் நடித்தாலும் நான் நடித்தாலும் பார்க்க இருக்காங்க. அவர் தமிழ் தான். வந்தார வாழை தமிழ் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். இங்கே கர்நாடகா வந்து ரஜினிகாந்த் வந்து மோகன் சார் வந்து சேத்தன் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் இருந்து வந்தாங்க. இங்கே தான் வந்தாங்க. தமிழ் தான் எப்படிங்க அந்த மாதிரி எந்த யாரும் வாங்க கூப்பிடுவோம். அந்தாரி வாழ்க்கும் ஒரு தமிழர் வீர சொல்றோம். சரி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். நேம் சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்தேன் சார். அஸ்வினி பத்தி. சொல்லுங்க அஸ்வினி. சார் இப்போ முன்னாடி ஒரு கால் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர். ஓகே. அவங்க சொன்னாங்க தமிழ் பொண்ணத்தான் நடிக்கணும் தமிழ் படத்துல. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஆதங்கத்தை உங்க கோவத்தை தெளிவுபடுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. அதனால அது எவ்வளவு சரின்னு கேக்குறேன் சார் உங்ககிட்ட. இல்ல, அதுக்கான பதில நான் சொல்லிட்டேங்க. அதாவது நம்ம நாட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேற நாட்டு பொண்ணை எடுக்க, நம்ம நாடுங்கிறது வந்து இந்தியா தானே, தப்பு இல்லைல்ல. அதாவது நம்ம நாடுங்கிறது வந்து நிறைய கர்நாடகம், ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதான் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இருக்கக்கூடாதா, நம்ம கர்நாடகத்து பொண்ணு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. மற்றபடி அவங்க கோவப்படல. கண்டிப்பா இல்ல நான் சொல்றேன். இல்ல இல்ல, அண்ணா என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. தமிழ் பொண்ணுங்க நடிக்கணும்னா இப்போ இப்போ நடிகை ஸ்ரீதேவி கேள்விப்பட்டீங்களா? ஸ்ரீதேவி தமிழ் பொண்ணு தான். அவங்க இந்தியாவில் ஜெயிச்சாங்கல்ல. இப்போ லேட்டஸ்டாக ஒரு படம் மலையாளத்தில் பெரிய ஹிட்டு பிரேமம் கேள்விப்பட்டீங்களா? அது வந்து ஹீரோயின் தமிழ் தான், தமிழ் பொண்ணு தான். இல்ல இல்ல, அது அப்படின்னு சொல்றது நயன்தாரா கேரளா தானே? இல்லைங்க, இல்லை தமிழ்ங்கிறத வந்து ஒரு மொழி. அதுக்கு அந்த அந்த உடம்பு அழகு பாஷைலாம் கிடையாது, நடிப்பு அவ்வளோதான். ஜெயிச்சவங்க ஃபுல்லாக ஹேமமாலினி யாரு? இந்தியா ஹேமமாலினி தமிழ், ஸ்ரீதேவி தமிழ். இவள் தமிழ் ஆட்சி இங்கே இருக்காங்க. போதும் கேள்வி. சொல்லுங்க அஸ்வினி. சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சேச்சி சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல சுகந்தமே கழிச்சோ கழிச்சில்ல. ஓகே, தேங்க்ஸ்ங்க. ஓகே, விஷயத்துக்கு வரும். அவங்களுடைய நம்ம கதாநாயகியோட அம்மா தான், வேற யாரும் இல்லை, தப்பா நினைச்சிட்டாதீங்க. பிரேமம் படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் இல்ல. இல்ல அவங்க யாரும் தெரியல, இப்ப தெரியும், இப்பதான் பார்த்தோம். சரி, நம்மளுடைய விவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இந்த டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல வச்சிட்டு இங்க கவனிங்க போன்ல. ஹலோ. ஓகே, கட் ஆயிடுச்சு. சார் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். எனக்கா? சரி, நடிகம்மா இவருக்கு விட்டா போவேன், இவருக்கு போவேன். நான் என் அப்போ கிடையாது. நேற்று கூட ரேட்டர் இந்த காலில் வந்து இறங்கினே ஒரு 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. வந்துச்சுல ஒரு மேலே சொன்ன விட்ட அவர் மைண்டில் பட்டான்னு தெரியல. தூங்கவே இல்லையா சார்? பஸ்ஸில் எப்படி தூங்க முடியும்? வர்றப்பயா? ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி, அதனுடைய முழு விளக்கத்தை நான் சொல்றேன். உண்மையான ஒரு கான்செப்ட், அது அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு.
அந்த ப்ராஜெக்ட்ல முக்கிய ஒரு கதாபாத்திரமா எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து டேரக்டரா பார்த்துட்டு இருக்க நம்ம அருண் பாலா சார் வந்து இனிமேல் வந்து ஒரு ஆக்டரா பார்க்க போறோம். ஐயா அது நான் சொல்லக்கூடாது, நேர்களாகிய அவங்களும் மற்ற இல்லை நம்மள ஆப்பிள் டிவி போல ஒரு மீடியாக்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த கதை களம் என்னன்னா வந்து அது எல்லாத்தையும் பிடிக்கும். ஒரு அம்மா, ஒரு அப்பா, அண்ணன். இப்பயே கதை சொல்லி முடிச்சாருங்க, வியூவர்ஸ் என்னன்னு கேட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் ஐயா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம், பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, சரியா? ஓகே சூப்பர். சரி ஓகே, நீங்க நம்ம டைரக்டர் சார்ட்ட பேச போறீங்களா, இல்ல சாப்ளின் சார்ட்ட பேச போறீங்களா, இல்ல வில்லன் சார்ட்ட பேச போறீங்களா? யார்கிட்ட பேச போறீங்க இன்னைக்கு? நீங்க தான் பேசுவீங்களா? அவங்களே பேசிக்க இருக்கு. ஒரு சின்ன இதுதான், இந்த நியூ ஃபேஸஸ் நிறைய வச்சு இது பண்ண சொன்னது. அது வந்து நீங்க எடுக்கணும், சேலஞ்சிங்கா எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறீங்களா? எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு புது ஆக்சுவலாக அந்த சினி ஃபீல்டு வரணும்னு சொல்லி அவங்களோட ட்ரீமை வந்து உண்மையாக கொண்டு வரணும். அது உண்மை. ஹெல்பிங் மைண்டா அது இதுக்கு முன்னாடியே கூட சொன்ன இலை மர கனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனியையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதே போல தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா திறமையும் வெளிப்படுத்தணும். ஏன்னா அதே போல நான் ஒரு புது இயக்குனராகவோ ஒரு நடிகனாவோ வர்றச்சு எனக்கு யாரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் எப்படி அனுபவிச்சேனோ அதே மாதிரி புது புது நடிகர்களாகட்டும், ஒரு படைப்பாளிகளாக இருக்கட்டும், பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், எல்லாருமே கொண்டு வரணும் திரைக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே கொண்டு வந்திருக்கேன். அந்த நோக்கத்தோட சினிமா பண்ணல, என்னுடைய கதை காலத்தை வெள்ளித்திரையில கொண்டு வரணுங்கிற முயற்சியோடவும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்லலாம். நம்ம படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் லுக், இந்த டீசர், ட்ரைலர் எப்போ சார்? கண்டிப்பா அடுத்த மாசம் தான் பார்க்கலாம். அடுத்த மாசம் பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். சார் நீங்க நம்ம படத்துல வந்து ஏதோ பாட்டு பாடுறீங்களா? இதுதான் நீங்க பாட உடலைங்களா? நல்லா பாடுவேன் நான், ஒத்துக்க மாட்டேன். இப்போ பாட்டு பாடி போறாங்க அவரு யாருக்கு டேரக்டருக்கு நல்ல பாட்டு பாடி காமிச்சாங்க. எனக்கு அவ்வளோ பாட்டில் வரைக்காங்க கோச்சு வரீங்க கம்மிட்டு. சரி சார், ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. பேசுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு வினோத், வலங்கை மாடு. நல்லாவே தெரியும் அவருக்கு. கண்டிப்பா பேசுங்க ஐயா. யாரு? உங்களுடைய நண்பர். வழங்கியமா? வணக்கம்மா, யாருங்க? ராஜாராம், தாராபுரம். புரியல, சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? இப்போ நேரில் பார்க்குறீங்களா நீங்க? நண்பர் ஒரு படம் பண்ணுறாருங்க, அதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் வழங்க மாட்டேங்கீங்களா? அங்கே என்ன பண்ணுறீங்க? அப்படியா? ஓகே, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சேனல் ஆப்பிள் டிவி மூலமா மீட் பண்ண முடியல, அதே பெரிய விஷயம், சந்தோஷங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க. சார் ஆக்சுவலாக எல்லாத்தையும் வந்து அப்கமிங் மூவிஸ் பற்றி கேட்டோம், பட் உங்கள்கிட்ட கேட்கல. ஆக்சுவலாக சாவித்ரி வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ ஆன்கோயிங் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, அவர் சொல்லவே இல்லை. அவர் சாவித்ரி ஃப்ரீ சொன்னாங்க, சொல்லிட்டேன் சார். அப்படியா? அவரு பார்க்கல போல, வேற நேரம் எங்கே தான் வந்தார் ஷூட்டிங் முடிச்சு. சொல்லுங்க சார். அதான் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஆக்சுவலாக ஆக்டிங் மட்டும்தானா, எல்லாம் டைரக்ஷனில் வந்து அடுத்த இது ரெடி ஆகிட்டீங்களா? அடுத்து டைரக்ஷனும் இருக்குது ப்ளஸ் ஆக்டிங்கும் இருக்குன்னு கூட சொல்ல வரலாம். ஃபர்ஸ்ட் இதில் சார் பார்க்கலாம், டைரக்ஷன் பார்க்கலாமா? டைரக்ஷன் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆக்டிங் நான் அவர் கூட போகிறேன். அது உங்கள் ஃபிலிமில் அடுத்த ஒரு ஆக்டர் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு ரூம் விட்டு தாளப்பட அடிக்க நம்மளை. ஓகே இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு क्वेश्चन அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான உள்ள சீன்ஸ் வந்து இந்த ஃபிலிம்ல ரொம்ப இது கொஞ்சம் டஃப்பாவே இருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி பறக்குறது அது மாதிரிலாம் உண்டா சார்? அப்படியெல்லாம் இது சொல்ல கிடையாது. ஆனா இருக்கு, பட் சேலஞ்சிங்கான சீன்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது நீங்க கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்ல. நம்ம அருண் பாலா சாரால
அவர் எனக்கு ட்ரைனிங் அந்த அளவுக்கு கொடுத்து பண்ண வச்சிருக்காரு. அதனால நல்லா சாப்ளின் சார் கூட உங்களோட ரியல் லைஃப்பை கம்பேர் பண்ணுறப்போ வந்து இந்த சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அப்படியே ஆப்போனண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்போ இந்த ஃபிலிமில் வந்து ஷார்ட்டை வந்து நீங்கள் திட்டு வாங்கியிருக்கீங்களா? திட்டு வாங்கினேன்னு சொல்லல, டேரக்டாக ஆக்ஷன் தானா? இல்லை, அந்த திட்டு வாங்கல நான் இது வரைக்கும். நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பர். ஓகே, ஃபைட் சீன் அதான் கேட்ட மாதிரி வந்து எனக்கு உண்மை சொல்ல போனோன்னா அந்த அளவுக்கு நடிக்க வராது. ஆனா அந்த அந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பராக சார், கிளாஸ் நல்லா ரொம்ப அவர் நல்லா இல்லையா? சூப்பராக சொன்னேன். அப்போ கண்ணாடி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். கண்ணாடியோட நல்லா இருக்குன்னு. சரி, ஒரு காலை விட்டு பேசுவோமா? கண்ணாடி கழட்டிங்க, விசாலமா இருப்பாருங்க அவரு. ஹலோ சார், சார்லி சாப்ளின் சாரை வந்து டான்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம் படத்துல. அவரை தான் கேட்கணும். அடுத்த ப்ராஜெக்ட் இந்த படத்துல இந்த படத்துல நம்ம படத்துல இது இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு வயசு பாத்தீங்களா, கிளவா ஆகிட்டாரு. காலை பார்த்துலாம். கண்டிப்பா. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சார் என் பேர் அகில். சொல்லுங்க அகில். சார் நான் விலங்கிட்ட பேசுறேன். யாருக்கிட்டங்க? வில்லன் விலங்கிட்ட வந்து பேசுறேன். வில்லன் சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். வில்ல சார், இந்த சாவித்ரி படத்துல ஆ எந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உங்களுக்கு? எந்த சீனுன்னு அவ்வளோ ஒரு இதுவா சொல்ல முடியாதுங்க. எல்லா ஆனா படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். டிஃபிகல்ட் எந்த சீன் டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு? அப்படி இருக்கா, ஒரு 2-3 சீன் இருக்கு. அது சொல்லணும்னா ரொம்ப பெருசா சொல்லணுமா இருக்கும். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே சார். டைரக்டர் சார், சொல்லுங்க அகில். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க அகில். எத்தனை நாள் நீங்க சாவித்ரி படம் பண்றீங்க சார்? எத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேக்குறீங்களா, இல்ல எத்தனை நாள் முடிக்க போறேன்னு கேக்குறீங்களா? எத்தனை நாள் நீங்க பண்றீங்க? எதனால வாட் எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்ற மக்களாகி உங்களுக்காக தான் நான் பண்ண போயின்னு இருக்கேன். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வச்சிட்டா சார். சொல்லுங்க. எத்தனை நாள் நீங்க சாவித்ரி படம் பண்றீங்க சார்? எதனால பண்ணலன்னு கேக்குறேன். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். 3 மாசம். ஆமா. சரி சார். நன்றிங்க சார். சூப்பரான ஷோ போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சூப்பரான சாங் பார்க்கலாமா? பார்த்துட்டு தொடர்ந்து வந்து பேசலாம். ஓகே. வணக்கம் தங்கங்களே, என் தொகுதி மக்களே, திருட்டு விசிடி பார்க்காதீங்க. சாவித்திரி படத்தை தேட்டரில் போய் பாருங்க. உங்கள் எம்எல்ஏன்னு வேண்டுகோள். நன்றி. சாவித்திரி பாருங்க, நானும் ரோல் பண்றேன். சிவகாசி பட்டாசு வெடியே, எம்மைலா புறாத்தக்காரி ரதியே. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு சூப்பரான சாங் பார்த்தோம். அண்ட் சூப்பரான சாங் பார்த்தோம். அண்ட் ஷோட அடுத்த செக்மெண்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் ஆக்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 2 கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து என் கூட இருக்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. முக்கியமான கேரக்டர், எல்லாமே முக்கியமான கேரக்டர் தான் நம்ம சார் வந்து ஃப்ரெண்டோட அப்பா, ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஆக்ட் பண்ணிருக்காரு. கரெக்ட் தானே சார்? அதாவது செகண்ட் ஹீரோட அப்பாவா ஆர் குமார் பண்றாரு. சிங்கம் மீசெல்லாம் வச்சிருக்காரு சார். ஆர் குமாரோட மகனா வி குமார் நடிக்கிறாரு. குமார். ஆமா, சூப்பர் சார். சொல்லுங்க சார். ஓகே சார், ஆக்சுவலாக இவங்ககிட்ட சார்ட்ட 2 கொஸ்டின் கேட்கணும். கண்டிப்பா கேளுங்க சார். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா சார்? முதல் படம். உங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி வர்றப்ப இந்த பயம் இருந்துச்சா? அதெல்லாம் வந்து ஈஸியாக? ரொம்ப பயம் இருந்துச்சுங்க. பயம் இருந்துச்சு. ரொம்ப பயம் இருந்துச்சு. ஓகே. ஆனால் வந்து நம்ம டேரக்டர் சார் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக புரியுற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. ஓகே. ஓகே. இந்த ஃபிலிம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணியிருந்தீங்களா? இல்லை. ஆமாம். ஓகே. சரி. ஓகே சார். நீங்கள் ஆக்சுவலாக வந்து சார் பேர் உங்கள் பேர் குமார் தான் சார்? குமார். உங்களுக்கு வந்து இது வந்து எத்தனாவது மூவி சார் ஆக்சுவலாக? ஆக்சுவலி என்னுடைய தமிழில் ஃபஸ்ட்டு படம். ஓகே.
இதுக்கு முன்னாடி நான் வேறு எந்த ஃபிலிமும் பண்ணல. ஓகே. சாருடைய இன்ட்ரடியூசிங் கிடைச்சது. ஓகே. சாருடைய அறிமுகத்தில் ஒன்றும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டு நான் வந்தேன் இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கட் அவுட்டில் வந்து இந்த கேமராலாம் வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்னொரு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கிற ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? நடிச்சிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல அழகான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். ஓகே. ஆக்சுவலி சொல்லனாக்கா இந்த டீம் ரொம்ப அழகான டீமு. நல்ல அழகான ஹீரோயின், அழகான ஹீரோ, நல்ல திறமையான எல்லா கலவைகளும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு இயக்குனர். அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் ஆக்சுவலாக சாரை பற்றி ஒன்று சொல்லுங்கள். சார் பேசுகிறப்ப சிரிப்பு அது வர எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக நல்லா சிரிக்கிறாரு. கண்டிப்பா அதுதான் மனுஷனுக்கு தேவை சிரிப்பு தன்மை தானே. அந்த சிரிப்பு என்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்றாரு. அது மாதிரி அது ஆக்சுவலாக ஒரு கிஃப்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. சார் ஓகே சார். அண்ட் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு சீன் இருக்கும்ல, வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த சீன் வந்து எப்பவும் மறக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால எல்லா சீன்ஸுமே வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருப்பீங்க. பர்டிகுலர் சீன் இல்ல அந்த கேள்வி நானும் கேட்டேன். உண்மையிலேயே கரெக்டான கேள்வி. அவர் கேட்டதுக்கு நேற்று கூட நான் ஷூட்டிங்ல கேட்டதுக்கு எப்படி தான் சொல்ல முடியும், எல்லா சீனும் சூப்பரா இருக்கு. நான் எப்படி சொல்றது, எல்லா இந்த சீன் அந்த சீன் சொல்ல முடியாது, எல்லா சீனும் சூப்பர்னு சொன்னாரு. சேலஞ்சிங்கான சீன் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஈவன் வந்து லெங்க்தி டைலாக்ஸாக இருந்திருக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸில் நிறைய விஷயங்கள் காட்ட வேண்டிய இருந்திருக்கலாம். ஸோ அதை மாதிரில வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி இது சார் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் அது பண்ணேன். அதனால எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஸோ டேரக்டர் சார் கொடுத்து அப்படியே அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வாங்கிச்சிருக்காரு கண்டிப்பாக டேரக்டர் சார். ஓகே சார். இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க? ஆமாம், பாசிட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க, இல்ல நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, இல்ல கெட்ட ரோல் கொடுத்துருக்காங்களா? பேர்ட் மாதிரி அது வந்து நான் சொல்லக்கூடாது, இயக்குனர் சார் சரியா இருக்கும். அது அந்த கமெண்ட்ஸ் அப்படிதானே சார்? ஆமா ஒரே வார்த்தை வந்து எண்டிங் வரை வந்து சார் வந்து படத்தை பத்தி இல்ல அதுக்காக நான் சொல்லி கொடுத்து மிரட்டி வச்சுக்கிறனால நீங்க நினைச்சிடாதீங்க. அது வேற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நானும் உங்ககிட்ட இருந்து ஒரு லைனாவது வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிட்டு காதெல்லாம் அது நானா சொன்னேன். அதுக்கும் அமௌண்ட் பண்ணி தவிர இது வரைக்கும் வாயில இருந்து இது மாதிரி தான் ஃபிலிம் அப்படின்றது வந்து இன்னும் நீங்க ஃபிலிமோட இல்ல இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள் கூட எல்லா விஷயமும் தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீடியா ஆகட்டும் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஒரு எடிட்டிங் வாய்ஸ் ஆகட்டும், ஒரு சாங் ஆகட்டும், ஒரு ஸ்டோரி போர்டு ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு 2 சீன் மூமெண்ட் அப்படி போனாலுமே நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த கதையை நான் சும்மா இந்த 2 லைன் 3 லைன் நான் சொல்லி முடிக்கிறதோட அப்புறம் பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நிச்சயமா ஏப்ரல்ல நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்ம ஆப்பிள் டிவி நேர்கள் ஆகட்டும் எல்லாமே சேர்ந்து ஏப்ரல் பார்த்துருவோமே, அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே சார். அண்ட் இந்த ஃபிலிம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன், அதாவது நிறைய சீன்ஸ் வந்து யார் கூட இருக்கும் இந்த ஃபிலிம்ல? அதிக சீன் வந்து நீங்க நடிச்சிருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணக்கப்பிள்ளைன்னு ஒருத்தர் கேரக்டர் சார், அவர் கூட இருக்கும். அவங்க கூட என்னோட மனைவி கேரக்டர் இருக்கிறது, அவங்க கூட இருக்கும் சார். ஆக்சுவலாக அவங்களோட ரியல் நேமே குமார் தானுங்களா இல்லை படத்துக்காக கேரக்டர் நேம்? இல்லை, என் பேர் ரியல் நேமே குமார். அப்படிங்களா சார்? உங்களுக்கு என்னுடைய உண்மையான பேர் வந்து சிவகுமார். சிரிப்பு ஆக்சுவலி இன்னொரு சிவம் இருக்கிறதால ஒரு குமார் போதும் அப்படின்னு. அப்படி ஸோ படத்துக்காக பேர் மாற்றணும். நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக கூட லட்சுமி ராய் கூட மாற்றினாங்க, ராய் லட்சுமி, அந்த மாதிரி மாற்றிருக்கீங்க. இந்த வரைக்கும் அப்படி இல்லை. சொல்லுங்க. ஓகே சார். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ சாப்ளின் சார் கூட ஒரு காலரை பார்த்துருவாங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. யாருங்க? சொல்லுங்க இளையராஜா. நிச்சயமா நல்லா இருக்கேன், கடவுளுடைய ஆசீர்வாதம். நான் தான் பேசிட்டு சொல்லுங்க இளையராஜா. வெறும் பிரபாகரனா கேப்டன் பிரபாகரனா? சொல்லுங்க பிரபாகரன். சொல்லுங்க. ஆமாங்க. அதுக்கு தானே அந்த திரைப்படத்தை நிச்சயமா ஏப்ரல்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன மெசேஜ் சொல்ல போறேங்கிறது.
அதான் தம்பி வச்சு சொன்னாப்புல இந்த மாதிரி பேசிட்டு இருந்தானா அப்படின்ட்டு. ஓகே. நம்ம ஃப்ரெண்டு தான். ஆஹா. சொல்லுங்க. நிறைய படம் வந்து இல்லப்பா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நிறைய மெசேஜ் கிடைக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் திரைப்படம் வெளிவரும், அப்ப பாருங்க தெரியும் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறேன் அப்படின்னு. நன்றி நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா நிகழ்ச்சியும் ஆப்பிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி நன்றி ஐயா. ஆக்சுவலாக நம்ம அந்த ப்ரோமோ போடுறப்ப இந்த சிவகாசி ஒரு சூப்பரான சாங் வருது. ஆமாங்க. ஆக்சுவலாக அந்த சாங் லிரிக்ஸ் யார் எழுதுனா, அந்த பாட்டு பாடினது யாரு? லிரிக்ஸ் வந்து தம்பி செல்வான்ற ஒரு நண்பர் எழுதினாரு. ஓகே. அரை மணி நேரத்துல எழுதினாரு. அரை மணி நேரத்துல கம்போஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துல இந்த பாட்டை முடிச்சிட்டோம். ஸோ கம்போசிங் எல்லாமே டோட்டலி. பாடினது யார் சார்? பாடு வந்து நான் தான். சூப்பர். வந்து ஃப்ராங்கா சொன்னேன். ஆக்சுவலாக வந்து பெருமையாக சொன்னதுக்காக பாட்டு கேட்குறப்ப ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக வந்து அதை விஷுவல் பார்க்கறதுக்காக நம்ம வந்து அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல தலை பாரமாச்சு, ஐஸ் வச்ச பால் இருக்கு. இல்ல சார், நிஜமாவே ரொம்ப எப்படியோமா என்னுடைய குரலை கேட்டு முதல் நேரம் சரி நீங்களும் சரி, நன்றி உங்களுக்கு. ஓகே சார். அண்ட் விஷுவலாக சின்ன ஒரு பிரேக் பார்த்துட்டு தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு சாங் பார்த்துட்டு இன்னும் 2 கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் வந்துட்டே இப்போ சூப்பரான சிவகாசி பட்டாசு வெடியே எம்மைலா புறாத்தக்காரி ரதியே. வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் வந்து ஒரு சூப்பரான சாங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 கேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராங்க. அண்ட் அவங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் ரொம்ப ஒரு யங்ஸ்டர். ஆக்சுவலாக வந்து சொன்னதான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி நம்ம சார் வந்து நவதீப்போட டேலண்ட் இந்த வாட்டி பார்த்து ஆகணும்னு சொல்லி வந்து கேமராமேனை வந்து அறிமுகப்படுத்துறாரு நம்ம மூவியில். ஸோ கண்டிப்பாக நவதீப் வந்து பார்க்கலாம். மெனுவே வந்து வெல்கம் டு த ஷோ. நவதீப் இந்த வெல்கம் டு த ஷோ அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து உங்களோட ஒளிப்பதிவு நாங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மூவியாக உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது இருக்குங்களா? ஸோ வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் ஒவ்வொரு சீனையும் வந்து ஷூட் பண்ணுறப்ப எதை மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங் படிச்சிருக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஃபிலிம் மேக்கிங் படிக்கிறதுனால அந்த கேமரா டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது இங்கே ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் கேமரா பற்றி தெரிய வந்துச்சு. ஓகே. அப்போது இது இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா அம்மா சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஏன்னா யூஸ்வலாக ஏதோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்ப மாட்டாங்க யாரையும். ஃபஸ்ட்டு டிகிரி முடி, நல்ல வேலைக்கு போ, நெக்ஸ்ட்டு என்ன போய் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து சரி நீ என்ன படிக்கிறியோ படி அப்படின்னு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னோம், அவன் பேர் அர்ஷத் அலி கான்னு. ஸோ அவர் என்ன சொல்ல, அவர் தான் நம்ம டைரக்டர் அண்ணா கிட்ட ஜாயின் பண்ண வச்சாரு. அவரோட கல்யாணத்தில் தான் நான் எங்கள் டைரக்டரை நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ண உடனே அவர்கிட்ட அசிஸ்டண்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் லைக் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் கேமரா டெக்னிக்ஸ் தான் தெரியும். ஏன்னா ஃபிலிமுக்கும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம்